ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சக்தி சிவம் கிரியேஷன். நம்ம இந்த சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரினா ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு ரீல்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஸ்டாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாட் வந்துருக்கோன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான பிக்சரோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண தான் இப்போ வந்து இன்ஸ்டாட் ஆப் வந்து வந்துருக்கும். ஸோ இப்போ இதில் செகண்ட் ஆப்ஷன் ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கட் அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கட் அவுட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு இங்கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல லைட்டாக ஜூம் பண்ணி இப்படி கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஓரளவு பெர்ஃபெக்டாக இருக்குது, இப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதேமாரி உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி எக்ஸாமில் வந்து அலைட் மோஷன் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லிரிக்ஸ் மட்டும் இருக்கிறது. இதில் நம்ம இப்போ இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருங்க. ஸோ இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறது இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எந்த ஃபோல்டர் வந்து சேவ் பண்ணி வச்சிங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதோட சைஸ் வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பிட் மார்க் இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ இது வந்து நம்ம மூவ் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு கீழே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இன்னொரு கீ ஃப்ரேம், அப்புறம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். இப்போ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வந்துருங்க. அதை வந்து ஃபுல்லாக கீழே எடுத்து விட்ருங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அகைன் இந்த லாஸ்ட்டில் இருக்கலாம் அந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க, கீழே இறக்கி விட்ருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அகைன் ப்ளஸ் ஐக்கான் போய்க்கோங்க, மீடியா போய்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து சைடில் மூவ் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு அதே மாதிரி தான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இன்னொரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். இப்போ ஸ்டார்டிங் வச்ச கீ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு ஒன்று ஊற்றிங்கன்னா நான் இப்போ இந்த சைடு ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் இப்படி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து வர மாதிரி. ஸோ அண்ட் தென் அகைன் எண்டிங் கீ ஃப்ரேம் போய்ட்டு திருப்பி அகைன் அதே போல் இந்த பக்கமே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதேமாரி உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க எல்லா இமேஜுமே அந்த பீட் மார்க் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இந்த பீட் மார்க் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இங்கே மேலே ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோன்றது செலக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. செலக்டாக இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்.